எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, in which country won the title of 2024 ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப்? யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா தான் வாங்கியிருக்கு. அடுத்து ரெண்டாவது, which country has topped in global peace index 2024? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாந்து இருக்காங்க. சரி, அடுத்தது ஹூ ஹாஸ் ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2024 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்? கார்லஸ் அலியராஸ். சரி, அடுத்தது ஹூ ஹாஸ் ஓன் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2024 ஃப்ரெஞ்ச் ஓப்பன்? யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இகா ஸ்வேடக். அடுத்து ஹூ டுக் த ஓத் ஆஃப் தேர்ட் டேர்ம் பிஎம் ஆஃப் இந்தியா? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. நெக்ஸ்ட், என் சந்திரபாபு நாயுடு பிகேம் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ். சரியா, தெலுங்கானா கிடையாது, ஆந்திர பிரதேஷ். அடுத்து, நாகி அண்ட் நட்கி பேர்ட் செஞ்சுரிஸ் ஆர் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. பீகார். ஹூ ரீசென்ட்லி ரிலீஸ் த கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்? கண்டெய்னர் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போர்ட்டு ஹையஸ்ட் ரேங்க்ல இருக்கு அப்படின்னா 41st ரேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்பாவாவ். சரிங்களா, பிப்பாவாவ் போர்ட்டு தான் வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. காமராஜர் போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47th ரேங்க்ல இருக்கு. கொச்சின் போர்ட் 63rd ரேங்க்ல இருக்கு. சரியா, சரி, அடுத்து பிரேம் சிங் தமாங் ஸ்வான் இஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. சிக்கிம். சரிங்களா, பிரேம் சிங் தமாங், சிக்கிம். அடுத்து ஹூ ஹாஸ் ஹானர்ட் வித் பிரிஸ்டீஜியஸ் பென் பின்டர் பிரைஸ்? யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததி ராய். அடுத்தது, மார்க் ரூட் அப்பாயின்ட் ஆஸ் நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நேட்டோ. நேட்டோவோட அடுத்த செக்ரட்டரி ஜெனரல் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ரூட். அடுத்து, விச் கண்ட்ரி ஜாயிண்ட் இன்டர்நேஷனல் சோலார் ஏலியன்ஸ் அஸ் 100th மெம்பர்? யாரு அப்படின்னா பராகுவே. அடுத்து, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் அட் மத்திய பிரதேஷ். சரிங்களா, மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அடுத்து, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் செக்யூர்ட் ஹவு மெனி சீட்ஸ் லோக்சபா எலெக்ஷன் 2024? நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 293 சீட். அடுத்து, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோல் கேசிபிகேஷன் பைலட் ப்ராஜெக்ட் லான்ச்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்ட். சரிங்களா, ஜார்க்கண்ட். அடுத்தது, ஹூ ஹாஸ் பீன் ரீஎலெக்டட் அஸ் 18th லோக்சபா ஸ்பீக்கர்? திரும்ப ரீஎலெக்ட் பண்ண ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓம் பிர்லா. சரியா, 18th லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த லீடர் ஆஃப் த ஹவுஸ் இன் ராஜ்யசபா? ராஜ்யசபா லீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபி நட்டா. சரிங்களா, ஜேபி நட்டா. அடுத்து, வாட் இஸ் ரேங்க் ஆஃப் இந்தியா இன் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ் 2024? எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 63வது இடத்துல இருக்கும். சரிங்களா, குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீடன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரி, அடுத்தது, விச் பிகேம் த 4th இந்தியன் சிட்டி டு ரெகனைஸ் அஸ் த வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி? சரிங்களா, வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி அப்படின்ட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பை த வேர்ல்டு கிராஃப்ட் கவுன்சில். வேர்ல்டு கிராஃப்ட் சிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீநகர். சரிங்களா, ஸ்ரீநகர். அடுத்து, விச் கண்ட்ரி செட் டு பி த 6th கண்ட்ரி டு ஹாவ் இட்ஸ் ஓன் டீப் சி மிஷன்? ஓன் டீப் சி மிஷன்ல 6வது கண்ட்ரியா யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா. அடுத்து, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ஆர்க் பிரிட்ஜ் ஹாஸ் பீன் பில்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஆர் யூனியன் டெரிட்டரி. சரி, விச் கண்ட்ரி ஹோஸ்டட் 15th G7 சம்மிட் 2024? யார் ஹோஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா இட்டாலி. அடுத்து, வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்? என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 176. சரிங்களா, அடுத்தது, ஹூ ஹாஸ் இனாகிரேட்டட் நியூ கேம்பஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி இன் பீகார்? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிஎம் மோடி. ஹூ சேர்ட் G7 சம்மிட் 2024? கிகோரியா மெலோனி. சரிங்களா, ஹூ சேர்ட் G7 24 யாரு அப்படின்னா கிகோரியா மெலோனி. அடுத்து, ஹூ இஸ் த சீஃப் கெஸ்ட் ஆஃப் G7 சம்மிட் 2024 ஃப்ரம் இந்தியா? இந்தியா சார்பில் ரெப்ரசென்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி, பிஎம். ஹூ பிகேம் த நியூ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்? யார் அப்படின்னா என்எஸ் ராஜசுப்ரமணியம். அடுத்து, ஹூ பிகம் த நியூ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்?
நியூ வைஸ் சீஃப் யாரு அப்படின்னா என்எஸ் ராஜசுப்ரமன். நியூ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபேந்திரா திரிவேதி. சரிங்களா, உபேந்திரா திரிவேதி. அடுத்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏசியன் கிங் வல்ச்சர் கன்சர்வேஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ். அடுத்து வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் எஃப்டிஏ ரிசிபென்ட்ஸ். சரிங்களா, இப்போ எஃப்டிஏ ரிசீவ் பண்றதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 15th பிளேஸ்ல இருக்காங்க இந்தியா. அடுத்து கேபினட் அலோகேட்டட் டேஷ் crore ஃபார் நேஷனல் ஃபாரன்சிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹேன்ஸ்மெண்ட் ஸ்கீம். எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2254 கோடி. அடுத்து வென் இஸ் வேர்ல்டு சிக்கிள் செல் டே அப்சர்வ் எவ்ரி இயர். சரிங்களா, சிக்கிள் செல் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா 19th ஜூன். சரியா, 19th ஜூன் சிக்கிள் செல் டே. அடுத்து நீரஜ் சோப்ரா ஓன் த விச் மெடல் அட் பாவோ நர்மி கோல்டு. நர்மி கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு. அடுத்து விச் கண்ட்ரி ஹோஸ்டட் 2024 இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ். எங்க ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. அடுத்து வென் வில் நிசார் மிஷன் பி லான்ச்டு. எப்போ லான்ச் பண்றாங்க அப்படின்னா 2024. விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு. அதிக அளவுல நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடுற இரண்டாவது நாடா யார் இருக்கும் அப்படின்னா இந்தியா. பிடி ராஜீவ் தார்நாத் வாஸ் ரிலேட்டட் டு விச் மியூசிக்கல் இன்ஸ்டிடியூட். சாரோத். சரியா, பண்டிட் ராஜீவ் தார்நாத். சரியா, தார்நாத் சாரோடு. விச் ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்டு முக்கிய மந்திரி நிஜுன் மோனியா ஸ்கீம். எந்த ஸ்டேட் அப்படின்னா அசாம். அடுத்து பிரேம் கந்து ஸ்வான் இஸ் அஸ் தேர்ட் டேர்ம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட். மூணாவதா யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல பேமா கண்டு. சரிங்களா, பேமா கண்டு. அடுத்து ஹூ ஹாஸ் பீன் ரீஅப்பாயிண்டட் அஸ் நாசா என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யாரு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் தோவல். அடுத்து கெயில் டு செட்டப் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஈத்தேன் கிராக்கர் ப்ராஜெக்ட் இன் விச் ஸ்டேட். எந்த ஸ்டேட்ல ஈத்தேன் கிராக்கர் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஹூ பிகேம் த நியூ மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். யார் அப்படின்னா ஜேபி நட்டா. அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்ட் டேஷ் அடிஷனல் ஹோம்ஸ் அண்டர் பிஎம்ஏஒய். சரிங்களா, 3 crore. சரியா, 3 கோடி அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் அடிஷனலா கட்டி தர மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து விச் கண்ட்ரி வில் ஹோஸ்ட் 16th பிரிக்ஸ் சமிட் 2024. பிரிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா. மோகன் சரண் மச்கி பிகேம் நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் விச் ஸ்டேட். ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டர். அடுத்தது திரிஷ்ணா மிஷன் இஸ் எ ஜாயிண்ட் மிஷன் ஆஃப் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. எந்த கண்ட்ரி கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். பயோ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் 2024 held in which city recently. சான் தியோகோ. சரிங்களா, சான் தியோகோ. சரி, அடுத்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் இன் டைகர் ரிசர்வ் ஹாஸ் பீன் கிரியேட்டட் இன் விச் ஸ்டேட். எந்த ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்ட். ரீசென்ட்லி ஹவு many countries signed ஜீரோ டெப்ரிஸ் கார்டர். ஜீரோ டெப்ரிஸ் கார்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 கண்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 77th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிள் 2024 ஹெல்ட் இன் விச் சிட்டி. எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த் அசம்பிள் 2024 ஜெனீவா. அடுத்து விச் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி டெவலப்டு காம்புடேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சாஃப்ட்வேர் நேம்டு பிரவாஹா. யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ. சரிங்களா, ஐஎஸ்ஆர்ஓ தான் பண்றாங்க. ஹூ லான்ச்டு சாதிக் 2.0 பர்சனல் ஃபினான்ஸ் ஆப் ஃபார் இன்வெஸ்டர். யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செபி. அடுத்து which team won the title of 2023-24 UEFA சாம்பியன்ஸ் லீக். யார் அப்படின்னா ரியல் மேட்ரிட். which institute has been honored with prestigious நெல்சன் மண்டேலா அவார்ட் 2024 for health promotion. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிம்ஹான்ஸ். NIMHANS. சரிங்களா, நிம்ஹான்ஸ். அடுத்து when is இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர். 21 ஜூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகா டே. 5th ஜூன் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டே. சரியா, when is என்விரான்மெண்ட் டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர். 5th ஜூன். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ். 72. அடுத்து பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட். மகாராஷ்டிரா. Recently, which country has banned the entry of visitors with
இஸ்ராக்லி பாஸ்போர்ட் சரிங்களா? எந்த கண்ட்ரி வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மால்தீவ்ஸ். அடுத்து when is world no tobacco day celebrates? என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st May. who received prestigious 12th விஸ்வ ஹிந்து சம்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் உஷா தாகூர். சரிங்களா? விஸ்வ ஹிந்து சம்மன் வாங்கினது உஷா தாகூர். who has been appointed as India's new foreign secretary? foreign secretary அப்பாயிண்ட் பண்ணது யாரு அப்படின்னா விக்ரம் மிஸ்ரா. அடுத்து which is the second military station in the country to build a road made of plastic waste? எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூர். எந்த ஸ்டேட்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்ப்பூர் மிலிட்ரி ஸ்டேஷன் இந்த கண்ட்ரி நம்ம இந்த செகண்ட் மிலிட்ரி ஸ்டேஷன் ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய மிலிட்ரி ஸ்டேஷன்ல தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் வச்சு ரோடு போட்டிருக்காங்க. அடுத்து விச் கண்ட்ரி செட் டு இம்போஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் டாக்ஸ் ஆன் கேசி கேட்டில்? எந்த கண்ட்ரி அப்படின்னா டென்மார்க். ஏன்னா மாடுகள் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்மார்க். சரிங்களா? அடுத்தது டாடா சன்ஸ் டு பில்ட் 650 crore மியூசியம் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் விச் சிட்டி? அயோத்தியா. அடுத்து விச் கண்ட்ரி பிகேம் த ஃபர்ஸ்ட் டு ஃபைண்ட் ராக்ஸ் ஃப்ரம் த மூன்ஸ் ஃபேர் சைடு? எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. பாரத் சென்டர் ஆஃப் ஒலிம்பிக் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் ஹேஸ் பீன் லான்ச்டு இன் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட் அப்படின்னா குஜராத். who became first player to pick up the 2 hat-trick in T20 வேர்ல்டு கப்ஸ்? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கம்மின்ஸ். அடுத்து 64th இன்டர்நேஷனல் சுகர் ஆர்கனைசேஷன் கவுன்சில் மீட்டிங் ஹெல்ட் இன் விச் சிட்டி? நியூ டெல்லி. இந்தியா ஓன் ஹவு many medals at the U17 ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2024? U17 அண்டர் 17ல ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல எத்தனை மெடல் அப்படின்னா 11 மெடல். அடுத்து who became the first batter to hit 200 sixes in T20 யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா. சரிங்களா? ரோஹித் சர்மா. அடுத்து who launched நேஷனல் ஸ்டாப் டயரியா கேம்பெயின்? யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா. விச் சிட்டி ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் அஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் பை யுனெஸ்கோ? சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு. அடுத்து சி ஐயனா பத்ருது எலெக்டட் ஸ்பீக்கர் ஆஃப் விச் ஸ்டேட் அசம்பிளி? எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். விச் கண்ட்ரி இஸ் த வேர்ல்ட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் ஏர்லைன் மார்க்கெட்? தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. அடுத்து ரீசென்ட்லி ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் ஹேஸ் பீன் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி? லடாக்ல தான் நடந்துச்சு. ஹூ பிகேம் நியூ செக்ரட்டரி ஆஃப் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா? ட்ராய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுல் குமார் சௌத்ரி. சரிங்களா? அதுல் குமார் சௌத்ரி. அடுத்து ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர் அட் பிஎஸ்என்எல்? பிஎஸ்என்எல் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதாகர் ராவ் பாப்பா. சரிங்களா? சுதாகர் ராவ் பாப்பா. அடுத்து சுரமாபதி எலெக்டட் அஸ் அசம்பிளி ஸ்பீக்கர் ஆஃப் விச் ஸ்டேட்? ஒடிசா. சரிங்களா? சுரமாபதி. அடுத்து ஹூ பிகேம் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் தனலக்ஷ்மி பேங்க்? யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமார் கேகே. அடுத்து விச் ஏர்போர்ட் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சர்வீஸ் மெக்கானிசம் ஃபார் செக் இன் லக்கேஜ்? டெல்லி ஏர்போர்ட். அடுத்து ஹூ ஹேஸ் ஹானர்ட் வித் வி சந்திரராம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு? யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்பையா நல்லமுத்து. சரிங்களா? சுப்பையா நல்லமுத்து. அடுத்து ஹூ ஹேஸ் ஹானர்ட் வித் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவர்ட் அவார்டு? யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வினோத் கானாத்ரா. சரிங்களா? வினோத் கானாத்ரா. அடுத்து ஹூ இஸ் த இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூடு செலிபிரிட்டி பிராண்ட்? யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி. அடுத்து ஹூ ஓன் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் அட் 2024 ஆஸ்திரேலியன் ஓபன்? லீ ஜி ஜியா. சரிங்களா? லீ ஜி ஜியா. அடுத்து ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த டைட்டில் எட் ஃபைன்ஸ் எ ஹோம்? ஆலியா பட். சரிங்களா? எட் ஃபைன்ஸ் எ ஹோம் ஆலியா பட். அடுத்தது சிரில் ராம்போசா became second time president of which country? South Africa. Peter Pellegrini became president of which country? Slovakia. அடுத்து who became the first Indian to win 3-star Grand Prix event in Equestrian? Shruti Vora. அடுத்து which institution won Risk Manager of the Year 2024? RBI. சரிங்களா? which institution won Risk Manager of the Year award 2024? அடுத்து who has been
named land hero by UN agency security. Sitesh Sakor. சரிங்களா, சித்தேஷ் சாக்கோர். Who is the principal secretary to the Prime Minister Narendra Modi? நரேந்திர மோடியோட பிரின்சிபல் செக்ரட்டரி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரமோத் குமார் மிஸ்ரா. அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளேர்டு டேஸ் as the year to focus on quantum advancement. யூஎன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இயர் குவாண்டம் அட்வான்ஸ்மெண்ட் இயரா சொல்றாங்க அப்படின்னா 2025. Which company launched Lab 45 AU platform to boost efficiency across business function? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விப்ரோ. Which country will host the FIH Men's Junior Hockey World Cup in 2025? யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஸ் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அடுத்து who became first Indian to win in UFC Ultimate Fighting Championship? யாரு அப்படின்னா பூஜா தோமர். அடுத்து எக்ஸசைஸ் GymX 24 has been conducted by India and Japan. Which state to organize 2025 edition of MotoGP Bharat? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா PM மோடி. சரிங்களா. அடுத்தது SEBI forms committee to review clearly corporation. Who led this committee to Usha Throud? அடுத்து who launched integrated generator monitoring control system Vidyut Raksa? சரிங்களா, Vidyut Raksa. Who launched integrated generator monitoring control system in Indian Army? சரிங்களா, Vidyut Raksa. அடுத்தது who became the first woman helicopter pilot of Indian Navy? Anamika B. Rajiv. First woman helicopter pilot Anamika B. Rajiv. அடுத்து who won Norway chess title 2024? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்னஸ் கார்ல்சன். Which institution honored with best conduct of business regulator award by the Asian banker? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா SEBI. Who is the author of a book titled Source Code My Beginnings? Bill Gates. Source Code My Beginnings, Bill Gates. Which company issued world first EV battery passport? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Volvo. அடுத்து which institution launched global hackathon Harbinger 2024 compact financial frauds? RBI. அடுத்து what is the current repo rate as fixed by the RBI? 6.5%. Who took charge as Director General of ESIC Employment State Insurance Corporation? Kamal Kishore Soul. அடுத்து who won UN's WSIS 2024 Championship Award? யார் அப்படின்னா C. அடுத்து which state launched India's first astro tourism initiative named ரக்ஷத்ரா சபா வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட். அடுத்து சபா அல் ஹலித் அல் சபா became crown prince of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க? குவைத். Who has become the first person to complete 1000 days in space? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓலன் கோனானென்கோ. சரிங்களா, ஓலன் கோனானென்கோ. அடுத்து which ministry signed MOU with 4 banks to expand sparse service centers? MO Defense. சரிங்களா, MO Defense. அடுத்து who launched ஏக் பெட் மா கே நாம் campaign? US Throat. சரிங்களா, US Throat. ஏக் பெட் மா கே நாம். Which country established National Space Agency CASA? யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் கொரியா. அடுத்தது which state government launched a World Bank funded initiative to combat air pollution? ஹரியானா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்தியா கிரியேட்டட் வேர்ல்டு ரெக்கார்ட் வித் 64.2 crore people voting in லோக் சபா போல். அடுத்து which company collaborated with Gati Shakti Vishwavidhalaya on 5G 6G research? Nokia. அடுத்து India's first female UN ambassador Ruchira Kampo retired after 35 years. How many medals were won by India at the Taiwan Athletics Open 2024? 7. அடுத்தது
விச் ஸ்டேட் இன்ட்ரடியூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்னிங் இன் கிளாஸ் 7 ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கு? கேரளா. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் டொபாக்கோ கண்ட்ரோல்? PV சிந்து. வென் இஸ் வேர்ல்டு மில்க் டே செலிப்ரேட்டட் எவ்ரி இயர்? 1st ஜூனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மில்க் டே. அடுத்து விச் கண்ட்ரி ஹோஸ்டட் 21st சாங்ரி லா டயலாக் 2024 ஏசியா பசிபிக் டிஃபென்ஸ் சமிட்? சிங்கப்பூர். அடுத்து ஹூ பிகேம் த யங்கஸ்ட் ட்ரைபல் உமன் டு வின் இன் லோக்சபா? பிரியங்கா ஜெய்ஹி ஹோலி. சரிங்களா, ஜெய்ஹி ஹோலி, பிரியங்கா ஜெய்ஹி ஹோலி. அடுத்து ஹூ ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் ஹிந்தி சத்ய பாரத் அவார்டு? கிருஷ்ண பிரகாஷ். சரிங்களா, 2024 வாங்கினது யாரு அப்படின்னா கிருஷ்ண பிரகாஷ். சரி, இதோட PDF வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க்ல இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பண்ணி எல்லாரும் படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.